என் பெயர் காமாட்சி. வயசு 46 ஆகுது. ஐயர் குடும்பத்துல பிறந்த காமாட்சி ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளை பெற்று சாதாரண குடும்ப மனைவியாக வாழ்ந்து வருகிறா. அவ கணவர் மாதத்துல பாதி நாள் வேலை பிசினஸ் மீட்டிங்னு சொல்லி வெளியூர் போயிருவாரு. அப்ப காமாட்சி தனியா தான் இருப்பா. இப்பவும் அதே போலதான். வீட்டுக்காரு பெங்களூர்ல இருக்க. காமாட்சி பிள்ளைகளோட வீட்டுல இருக்கிறா. நைட்டு 9 மணி. காமாட்சியும் பிள்ளைகளும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. மகள், அம்மா, டாடி எப்ப வருவாரு? காமாட்சி, நாளைக்கு நைட்டு. ஏண்டி, என்ன விஷயம்? மகள், போய் 2 நாள் ஆகுதே, அதாம்மா கேட்டேன். மகன், அம்மா, நானும் உங்க கூடவே படுத்துக்கவா? மகள், டே, நீ போயிட்டா நான் தனியா தூங்கணும், பயமா இருக்கு, நீ என் கூடயே படுத்துக்கோ. கொஞ்ச நேரத்துல 2 பேரையும் சாப்பிட்டு கைய கழுவிட்டு எழுந்து போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் காமாட்சியும் சாப்பிட்டு எல்லா தட்டையும் எடுத்து வச்சா. கிச்சனுக்கு போய் தட்டை சிங்க்ல போட்டுட்டு கைய கழுவிட்டு வந்தா. வந்தவ நேரா ரூமுக்கு போய் கதவை மூடிட்டு செல்ஃப்ல இருக்கிற நைட்டி எடுத்தா. அப்ப அவளுக்கு யாரோ தன்னை பார்ப்பது போல ஒரு சந்தேகம் வந்துச்சு. காமாட்சி திரும்பி பார்த்தா. மூடிய கதவு மூடியபடியே இருக்க. நம்ம நினப்புதான்னு காமாட்சி சுற்றும் முற்றும் பார்த்துட்டு, இந்த மனுஷன் இல்லாம நமக்கு இவ்ளோ பயமா இருக்கேன்னு தலையில தட்டிக்கிட்டா. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. பயந்து போய் சைடுல பார்க்க டேபிள் மேல இருந்த கண்ணாடி டம்ளாரு கீழே செதறி கிடந்துச்சு. ஜன்னல் வழியே காற்று வீச காத்துக்கு விழுந்துடுச்சு போலன்னு கதவு ஓரத்துல கிடந்த தொடப்பத்தை எடுத்துட்டு போய் கீழே கிடந்த கண்ணாடி துண்டுகளை பெருக்கி ஒன்றாக சேர்த்து முரத்துல அள்ள கீழே குனிஞ்சா. காமாட்சி பதறி போய் திரும்பி பார்த்தா. பின்னால காத்துக்கு ஸ்கிரீன் துணி ஆடிட்டு இருந்துச்சு. துணிதான் காத்துக்கு உரசி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கண்ணாடி செதில்களை முரத்துல அள்ளி குப்பை டப்பால போட்டுட்டு போய் நைட்டிய மாத்திக்கிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு பெட்ல ஏறி படுத்தா. போர்வைய போத்திக்கிட்டு கண்ணை மூடனா. கொஞ்ச நேரம் கழிச்சா இப்ப காமாட்சியின் தூக்கம் கலைஞ்சது. நினைவும் திரும்பிச்சு. காமாட்சி கண்ணை திறந்து பார்க்க கருப்பா ஏதோ ஒண்ணு அவ மேல உட்கார்ந்து இருந்துச்சு. உடனே கைய நீட்டி லைட்ட போட்டா. லைட்டு எரிய அரை முழுசும் சுத்தி பார்த்தா. ஆனா இருட்டுல தெரிஞ்சது மாதிரி எந்த உருவமே இல்ல. சீ, இவ்ளோ வயசாகியும் இப்படி பயப்படுறமேன்னு சலிச்சுக்கிட்டே லைட் ஆஃப் பண்ணா. மீண்டும் கருப்பு உருவம் அவ மேல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து பயத்துல ஆன அலர்னா. ஒரு கை அவளோட வாய மூட அமானுஷ்ய குரல் ஒண்ணு கேட்டுச்சு. அந்த குரல் நீ எவ்வளோ கத்தனாலும் வெளியே கேட்காது. காமாட்சி, யார் நீன்னு கேட்டா. அந்த குரல், நான் ரொம்ப நாளா உன் வீட்டுல தான் இருக்கேன். காமாட்சி, என்னை விட்டுடு, பயமா இருக்குன்னா. ஆனா அந்த உருவம் அவளை விடவே இல்லை. அப்புறம் காமாட்சிக்கு நமக்கு பின்னாடி யாரோ படுத்திருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. மறுநாள் காலை நல்ல தூக்கத்துல இருக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டுச்சு. அவ தூக்கம் கலைஞ்சு காமாட்சி எழுந்து உட்கார. அதே சமயம் அவ கை செவந்து போய் இருப்பத பார்த்து அதிர்ந்து போனா. காமாட்சி உட்காந்து நைட்டு நடந்ததை நினைச்சு பார்க்க அம்மா அம்மான்னு மகன் கூப்பிடும் சத்தம் கேட்டுச்சு. அப்ப அவளுக்கு அந்த பேய் இருக்கா இல்லையான்னு சந்தேகமும் வந்தது. பயத்துடன் இருக்கியான்னு மெல்லிய குரல்ல கேட்டா. சில நொடிகள் மௌனம் நிலவ டிவி தானாவே ஆனாச்சு. காமாட்சி பேய் இங்கேதான் இருக்குங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டா. மீண்டும் அந்த குரல் ஒலிச்சது. அந்த குரல், நான் யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன், உன் ரூம்ல தான் இருப்பேன், எப்பவுமே உன்னை ஃபாலோ பண்ணுவேன், உனக்கு எப்ப நான் வேணுமோ கண்ணை மூடி சிவி சிவின்னு 3 வாட்டி நான் வருவேன்னு சொல்லுச்சு. அமைதியா எல்லாத்தையும் கேட்ட காமாட்சி கதவை திறந்தா. வெளிய மகள் பள்ளி சீருடையில கையில ரிப்பனோட இருந்தா. மகள் ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுமா, ஜடை போட்டு விடுமான்னு சொன்னா. காமாட்சி, வா, ஹாலுக்கு போய் போடுறேன்னு அவளை ஹாலுக்கு கூட்டிட்டு போனா. மணி 10 இருக்கும். மகனையும் மகளையும்
ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்ல தனியா இருக்கும் காமாட்சி குளிக்க போனா. அப்புறம் என்ன, எப்பவும் அந்த பேயி காமாட்சிக்கு துணையா அவ கூடயே இருந்தது.